நீங்கள் விளக்கேற்றும் திரியை விளக்கு எரிந்து முடிந்ததும் தூக்கி மட்டும் போட்டு விடாதீர்கள். பின்னர் அதை என்னதான் செய்வது? தினமும் விளக்கேற்றுபவர்களுக்கு அந்த திரியை என்ன செய்ய வேண்டும் என்று சந்தேகம் நிச்சயம் இருக்கும். இதையே வாரம் ஒரு முறை ஏற்றுபவர்கள் ஒரு சிலர் அந்த திரியை அப்படியே விட்டு விடுவதும் உண்டு. விளக்கு ஏற்றிய திரியை அப்படியே விட்டுவிட்டால் அதன் நிறம் பச்சை நிறமாக மாறிவிடும். இதுபோல் திரி பச்சை நிறமாக மாறினால் வீட்டிற்கு அவ்வளவு நல்லதல்ல. வாரம் ஒரு முறை விளக்கேற்றும் போது கட்டாயம் விளக்கினை தேய்த்துவிட்டு ஏற்றுவது நல்லது. இல்லை என்றால் மறுவாரம் நீங்கள் பார்க்கும்போது அந்த எண்ணெய் திரியுடன் சேர்ந்து பச்சை நிறமாக மாறியிருக்கும். இது வீட்டில் பணத்தடையை உண்டாக்கும் ஒரு செயலாகும். நிறைய பேருக்கு இது தெரிவதில்லை. அதேபோல விளக்கு ஏற்றிய திரியை எந்த காரணம் கொண்டும் எரிந்து கருகிவிடுமாறு செய்துவிடக்கூடாது. திரி கருகினால் வீட்டில் நிச்சயம் பிரச்சனைகள் வரும் என்பார்கள். பின்னர் அந்த திரியை என்னதான் செய்வது என்பதை தெரிந்து கொள்ள திரி கருகும் முன், எண்ணெய் காலியாகும் முன் மலர்களால் விளக்கு தீபத்தை அணைத்து விடுவது தான் நல்லது. வாயால் ஊதக்கூடாது. ஒற்றை திரியாக போடக்கூடாது. எப்போதும் 2 திரிகளை இணைத்துதான் போட வேண்டும். மறுநாள் விளக்கேற்றும் போது அதே திரியில் ஏற்றலாம், தவறில்லை. திரி கருகிவிட்டால் அல்லது நிறம் மாறிவிட்டால் மட்டும் அதை மாற்றினால் போதுமானது. தினமும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி பச்சை நிறமாக மாறிய கருகிய திரிகளை குப்பையில் கட்டாயம் வீசக்கூடாது. திரியை குப்பையில் போட்டால் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி வெளியே சென்று விடுவாள். இந்த தவறை ஒருபோதும் செய்யாதீங்க. தினமும் திரியை மாற்றுவர்களாக இருந்தால் அல்லது வாரம் ஒரு முறை மாற்றினாலும் திரிகளை சேர்த்து வைக்க வேண்டும். தேவையில்லாதது ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த உபயோகப்படுத்தாத திரிகளை சேர்த்து வைத்து கொஞ்சம் திரிகள் சேர்ந்ததும் வீட்டில் இருக்கும் அனைவரையும் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார வைத்து அந்த திரிகளை தூபக்காலில் போட்டுக்கொள்ளுங்கள். பின்னர் அப்படியே அனைவரையும் சேர்த்து வலமிருந்து இடமாக மும்முறை மற்றும் இடமிருந்து வலமாக மும்முறை திருஷ்டி கழித்து விடுங்கள். திருஷ்டி கழித்து முடிந்ததும் வீட்டு வாசலில் வைத்து அதனை கொளுத்து விடுங்கள். முழுக்க எரிந்து முடிந்ததும் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகள் அனைத்தும் இந்த நெருப்பில் பஸ்மமாகிவிடும்.